அனைவருக்கும் வணக்கம். எம் லொயோலா துவக்கப்பள்ளியின் 116ஆம் ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். எமது பள்ளியின் ஆண்டறிக்கை 2023-2024 கல்வியாண்டு. நாள் 14/3/2024. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்று எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி எம் லொயோலா துவக்கப்பள்ளியின் 2023-2024 ஆண்டறிக்கையினை மகிழ்வுடன் சமர்ப்பிக்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று எம் மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைவர் உரை ஆற்ற இருக்கின்ற இறைமகன் இயேசுவின் பாதையில் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற விருதுவாக்கோடு பல பங்கு தளங்களில் பணியாற்றி தற்போது மலம்பட்டியில் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருட்பணி எம்.எல். அந்தோணி ரமேசு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்பதற்கேற்ப சிறந்த நிர்வாகத்திறனும் சீரிய திட்டமிடலும் கொண்டு எம் பள்ளியின் வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காணும் எம் பள்ளியின் நிர்வாகி தந்தை அருட்பணி எஸ். ஜோசப் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வையம்பட்டி வட்டார கல்வி அலுவலர்கள் திரு ஐ. ஜேம்ஸ் அவர்களையும் திரு பி. அந்தோணிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு எம் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வருகை புரிந்துள்ள அருட்சகோதரிகளே, வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரிய பயிற்றுனர்களே, சிறப்பு விருந்தினர்களே, வாழ்த்துரை வழங்க வந்துள்ள ஆன்றோர்களே, சான்றோர்களே, அன்போடு ஒத்துழைப்பு நல்கும் பெற்றோர்களே, பெரியோர்களே, பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களே, முன்னாள் மாணவர்களே, எம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என மனம் நிறை மகிழ்வுடன், உளம் நிறை உவப்புடன், அகம் நிறை அன்புடன் வரவேற்கின்றேன். தோற்றமும் வளர்ச்சியும். இயற்கை எழில் நிறைந்து இறை அன்பு பெருகி காண்போர் கண் கவரும் கருங்குளம் மண்ணிலே எம் லொயோலா துவக்கப்பள்ளி நிறுவப்பட்டு ஒரு நூற்றாண்டினை கடந்து குன்றின் மேலிட்ட விளக்காக ஜொலிக்கிறது. கருங்குளம் பகுதி குழந்தைகளின் கல்வி கண்களை திறக்கும் உயரிய நோக்கத்தோடு அருட்பணி ஜாலி அடிகளார் அவர்களால் 1908ஆம் ஆண்டு எம் பள்ளி நிறுவப்பட்டது. 17/1/1915 அன்று அங்கீகாரம் பெறப்பட்டது. 1917ஆம் ஆண்டு ஆண்கள் பள்ளி, பெண்கள் பள்ளி என 2 பள்ளிகளாக பிரிக்கப்பட்டு பங்கு தந்தையின் நேரடி நிர்வாகத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. 1975ஆம் ஆண்டு பெண்கள் பள்ளியானது அமலவை துறவற சகோதரிகளின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டது. கால வளர்ச்சியில் எம் பள்ளியானது 1948ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு 1966 முதல் 1967ஆம் கல்வியாண்டு முடிய நடுநிலை பள்ளியாக இயங்கியது. 1967 முதல்
1968ஆம் கல்வியாண்டில் கருங்குளத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டதால் எம் பள்ளியின் 6, 7, 8 வகுப்புகள் அரசு பள்ளியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனால் அன்றிலிருந்து இன்று வரை தொடக்க பள்ளியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு எம் பள்ளியின் நிர்வாகி தந்தை அருட்பணி எஸ். ஜோசப் அவர்களால் பள்ளியின் முதல் தளத்தில் மாணவர்களின் பல்வகை திறன்களை வளர்க்கும் நோக்கத்துடன் அழகான, பாதுகாப்பான, கலைநயமிக்க மேடை உருவாக்கப்பட்டது. அதனால் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமையால் ஆண்டு முழுவதும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையோடு திகழ்கின்றனர். 1908ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எம் பள்ளி பல்வேறு வகையில் முன்னேற்றம் அடைந்து இவ்வாண்டு 116ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நிர்வாகம். முயற்சியின் எல்லை மூச்சுள்ளவரை, வெற்றியின் எல்லை முயற்சியுள்ளவரை. முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை என்பதற்கேற்ப சிறந்த நிர்வாகத்திறனும் சீரிய திட்டமிடலும் புதியவை படைக்கும் ஆற்றலும் கல்வி பணியில் ஆர்வமும் கொண்டு செயலாற்றி வரும் எம் நிர்வாகி அருட்பணி எஸ். ஜோசப் MA MSc MD DTP அவர்களின் சீரிய நிர்வாகத்தின் கீழ் எம் பள்ளி வளர்ச்சி பல கண்டு வீறுநடை போட்டு வருகிறது. பள்ளியின் நோக்கம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்ற புனித லொயோலா இஞ்ஞாசியாரின் விருது வாக்கினை நோக்கமாக கொண்டு எம் பள்ளி காலத்துக்கு ஏற்ற கல்வி அறிவினை வழங்குவதோடு கடமை உணர்வையும் ஒழுக்கத்தின் மாண்பையும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் இறைவனின் மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. இறை வழிபாடு. மேன்மையான எண்ணங்கள் அவையே மேம்படுத்தும் ஏணிப்படிகள். தூய்மையான எண்ணங்கள் இறைவன் வடித்த அற்புத வண்ணங்கள். வாரத்தின் முதல் வேலை நாளான திங்கட்கிழமை அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் காலை 8:45 மணிக்கு தொடங்கி சுமார் 20 நிமிடங்கள் நடைபெறுகின்ற காலை வழிபாட்டு கூட்டம் மாணவர்களின் ஆன்மாவுக்கும் சிந்தனைக்கும் சிறந்த காலை விருந்தாய் அமைகிறது. தேசிய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி மாணவர்களிடையே நாட்டுப்பற்றை வளர்க்க தூண்டுதலாய் அமைகிறது. மற்ற நாட்களிலும் காலை வழிபாட்டு கூட்டம் நடைபெறுகின்றன. ஆசிரியர்கள் ஆற்றும் சிற்றுரையில் அளிக்கப்படுகின்ற அறிவுரைகள் படிப்பிலும் பண்பிலும் மாணவர்கள் சிறப்புற்று உயர அவர்களுக்கு எழுச்சியூட்டுகிறது. காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை மறைக்கல்வி, நன்னெறிக்கல்வி நடைபெறுகின்றன. மனித மாண்பூட்டும் ஆசிரியர்கள். செயலை விதையுங்கள், பழக்கங்கள் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். ஆம், எம் மாணவ செல்வங்களின் நலனை மட்டுமே நோக்கமாய்க்கொண்டு அறியாமை இருளகற்றும் ஒளியாய், உருகிடும் மெழுகாய், கரைந்திடும் கற்பூரமாய், ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எம் மாணவர்களை உருவாக்கும் பணியை செவ்வனே செய்து அவர்கள் வாழ்வு வளம் பெற இணைந்து செயல்பட்டு கலங்கரை விளக்கமாய் திகழ்கின்றனர் எம் பள்ளி ஆசிரியர்கள்.
கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள். உழவிற்கு காத்து நிற்கும் வளமான நிலம் மாணவரின் அறிவு பெட்டகம். தரமாய் விதை நட்டால் வளமாய் பயன்பெறும் இந்நானிலம். எம் ஆசிரியர்கள் நேற்றைய வரலாறு மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, எம் மாணவர்களை வரலாறு படைப்பவர்களாக, முழு மனித ஆளுமை திறன் உடையவர்களாக உருவாக்குகின்றனர். 1 முதல் 5 வகுப்புகள் முடிய எண்ணும் எழுத்தும் கல்வி முறையில் போதிக்கின்றனர். தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையின் மூலமாக மாணவர்களின் கல்வி செயல்பாடுகள் மட்டுமின்றி கல்வியினை செயல்பாடுகளையும் மதிப்பீடு செய்து அவர்களின் பன்முக வளர்ச்சியை பாங்குடன் பேணி வரும் எம் பள்ளியானது இன்று நிரந்தர பணியிடத்தில் 4 ஆசிரியர்களையும் நிர்வாகத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட 1 ஆசிரியரையும் 115 மாணவர்களையும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம். குழந்தைக்கு உலகை காட்டுபவர்கள் பெற்றோர்கள், உலகிற்கு மாணவர்களை காட்டுபவர்கள் ஆசிரியர்கள். கற்றல் கற்பித்தல் சிறப்பாக அமைய, மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண ஆசிரியர்களுடன் பெற்றோரின் ஒத்துழைப்பும் ஈடுபாடும் மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு எம் பள்ளியில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் எம் பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வழங்கப்பட்டு பள்ளி சீரிய முறையில் வழிநடத்தி செல்லப்படுகின்றது. போட்டிகளும் பரிசுகளும். சோதனை என்னும் சிரமம் வரினும் சாதனை என்னும் சிகரம் தொடு. எம் பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மட்டுமின்றி அவர்களின் பல்வகை திறன்களை வளர்க்கும் விதமாக பல வகை போட்டிகள் நடத்தப்பட்டன. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு எம் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு குட் அட் ஸ்பிரிச்சுவல், குட் அட் ஒபீடியன்ஸ், குட் அட் ரெஸ்பான்சிபிள், குட் அட் கான்ஃபிடன்ஸ், குட் அட் சின்சியர் என பல நிலைகளில் பாராட்டு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டு அவர்களின் பன்முக திறன்கள் வளர எம் பள்ளி வாய்ப்பளிக்கிறது. மேலும் கருங்குளம் பங்கில் நடைபெற்ற மாறுவேட போட்டியிலும் பாட்டு போட்டியிலும் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர். இயக்கங்களின் செயல்பாடுகள். நாளைய உலகின் சரித்திரம் காக்க எழுச்சிமிகு சாதனை புரிய இன்றைய பள்ளி வாழ்வே பயிற்சி பாசறை. சுகாதார குழுக்கள், மாணவர் மன்றம், பாலர் சபை, ஒய்சிஎஸ் என குழுக்கள் பிரிக்கப்பட்டு மாணவர்களின் தலைமை பண்பு, ஆளுமை திறன், வாழ்வியல் திறன்கள் வளர பயிற்சி அளிக்கப்படுகின்றன. மருத்துவ முகாம். உடல் நலம் என்பது உயரிய பரிசு, மனநலம் என்பது உயரிய செல்வம். மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு எம் பள்ளியில் ஆண்டுதோறும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் மருத்துவ உதவிகளும் பையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. இவ்வாண்டிலும் 23/8/2023 அன்று முதல் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. சுகாதார பணியாளர் திருமதி எஸ். மெர்சி ஆஞ்சலா மேரி அவர்களால் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன. மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மாணவர்கள் உடல் நலம் பேணப்படுகிறது.
அரசு நலத்திட்டங்கள். கல்வியே வாழ்வுக்கு ஆதாரம். அனைவரும் கற்று உயர வேண்டும் என்பதற்காக நம் தமிழக அரசின் தன்னிகரில்லா தங்கமான நலத்திட்டங்கள் அனைத்தையும் எம் மாணவர்கள் பெற்று மகிழ்வுடன் கல்வி பயில எம் பள்ளி வழிவகுக்கிறது. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் 20க்கு மாதந்தோறும் போக்குவரத்து செலவினம் ரூபாய் 200 வீதம் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வழி கல்வி. புதுமை புதுமை, எங்கும் புதுமை, எதிலும் புதுமை. தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் கல்வி புகட்டுவதே புதுமையான கல்வி. எம் பள்ளி மாணவர்கள் தாய்மொழியாம் தமிழோடு இணைப்பு மொழியாம் ஆங்கில மொழியிலும் புலமை பெற சரியான உச்சரிப்புடன் பேசவும் எழுதவும் தொலைக்காட்சி வழி கல்வி அளிக்கப்படுகின்றது. மேலும் எம் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் ஸ்மார்ட் டிவி மூலம் அனைத்து பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன. இதனால் மாணவர்கள் பாடப்பொருளை எளிமையாக புரிந்து கொள்வதுடன் காட்சிகளை காணும்போது மன நிறைவோடு கற்க முடிகிறது. மேலும் ப்ரொஜெக்டர் மூலமும் சிறப்பாக கற்பிக்கப்படுகின்றன. பள்ளி ஆய்வு. மாற்றம் காண ஒரு வழிகாட்டல், மனிதர்கள் தரும் ஊக்கமூட்டல். ஆம், ஆய்வு எம் பணியை மேலும் செம்மைப்படுத்த உறுதுணையாய் விளங்குகிறது. ஆண்டுதோறும் வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரிய பயிற்றுனர்கள் எம் பள்ளியை பார்வையிடுகின்றனர். 22/11/2023 அன்று வட்டார கல்வி அலுவலர் திரு ஜேம்ஸ் அவர்களால் எம் பள்ளி தணிக்கை செய்யப்பட்டது. மேலும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர், ஆசிரிய பயிற்றுனர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் ஆகியோர் எம் பள்ளியை பார்வையிட்டு செயல்பாடுகளை பாராட்டியதுடன் தரமான பரிந்துரைகளையும் தந்து சென்றனர். விழாக்கள். வாழ்வு ஒரு கொண்டாட்டம். எம் பள்ளியில் பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பிக்கும் விதமாக கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள் விழா, சுதந்திர தின விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, பொங்கல் விழா, குடியரசு தின விழா, ஆண்டு விழா, பிரிவு உபச்சார விழா போன்ற விழாக்கள் சிறந்த முறையிலும் சிறப்பாகவும் கொண்டாடப்படுகின்றன. இவ்விழாக்களின் மூலம் மாணவர்களின் திறமைகளும் ஆற்றல்களும் வளர்க்கப்படுவதோடு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுகிறது. நன்றியியல். உயிரோடு கலந்து உறவான இறைவா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதையில் இமை பொழுதேனும் எம்மை பிரியாமல் எம் கரம் பிடித்து வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் எம் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த மலம்பட்டி பங்கு தந்தை அருட்பணி எம்.எல். அந்தோணி ரமேசு அவர்களுக்கு எம் இதயம் நிறைந்த நன்றிகள். இந்த ஆண்டு முழுவதும் எம் பள்ளியை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி வரும் எம் நிர்வாகி தந்தை அருட்பணி எஸ். ஜோசப் அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள். எமது அழைப்பினை ஏற்று எமது மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வருகை புரிந்திருக்கும்
அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எம் உளம் கனிந்த நன்றிகள். எம்மை உற்சாகப்படுத்தி வரும் கல்வி அலுவலர்கள், ஆசிரிய பயிற்றுனர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்கும் அனைத்து ஆன்றோர்கள், சான்றோர்களுக்கும் விழா சிறப்புற நடைபெற உதவிய அனைத்து நல் உள்ளங்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இவ்வாண்டறிக்கையினை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.